சரிம்மா. இப்போது இந்த வீடியோவில் என்னென்னா, இது வந்து எடிட்டோரியல் சரிங்களா? எடிட்டோரியல் மட்டும் இல்லை, ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா? எப்படி ரீட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிராமர் வைஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒகேப் வைஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் மாதிரி நான் சொல்கிறேன் சரிங்களா? இது அப்பப்போ ஆர்டிகல்ஸ் கொஞ்சம் நல்ல ஆர்டிகல்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து போடுவோம் சரிங்களா? இல்லை வீக்லி ஒன்ஸ் ஆகுது இது போடணும் அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்கள் சரிங்களா? இது வந்து ஒரு 2-3 பேர் கேட்டாங்க எப்படி ரீட் பண்ணுறது, இப்போ நியூஸ் பேப்பர் எப்படி ரீட் பண்ணுறது, முக்கியமாக எடிட்டோரியல் ரீட் பண்ணுறோம்னா எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்ட்டு. சரியா? இது ஹெட்டிங் இதாக இருக்குல்ல, சென்டென்ஸ் பிடிக்கணும். இஸ்ங்கிறது வேர்ப் சரியா? இஸ் அப்படிங்கிறது வேர்ப். இஸ்ங்கிறது வேர்பு. ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டு தான் நவுன். எப்படிப்பட்ட ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டு? ஸ்டாண்டர்டைஸ்டு ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட். அது அட்ஜெக்டிவ் சரிங்களா? சரி, அது அட்ஜெக்டிவ். ஸ்டாண்டர்டைஸ்டு ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஒரு ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் சரிங்களா? இஸ் அன் அட்வான்ஸ், இஸ் ஆன் ஆர்டிக்கல். அட்வான்ஸுங்கிறது அப்போ இந்த சென்டென்ஸில் நவுனாக வந்துருக்குன்னு சொல்கிறேன். நான் ஆர்டிக்கலுக்கு பின்னாடி நவுன் வரணும் அப்படின்ட்டு. பட் கன்ஜங்ஷன் சரியா? பட்டுங்கிறது கன்ஜங்ஷன். மோர் ஜாப்ஸ் ஆர் நீடட், இது வேறு கிளாஸ். பட் மோர் ஜாப்ஸ் ஆர் நீடடுங்கிறது சரியா? ஆர் நீடடுங்கிறது வேர்பு, மோர் ஜாப்ஸுங்கிறது சப்ஜெக்ட் சரிங்களா? மோர்னால் கம்பேரிட்டிவ் டிகிரியில் வரல, இங்கே மோருங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரின்னு எடுத்துக்கோ சரியா? கம்பேரிட்டிவ் டிகிரின்னு எடுத்துக்கோ, நான் குழப்பியும் சரியா? கம்பேரிட்டிவ் டிகிரியில் சொல்கிறாங்க மோர் ஜாப்ஸ்னு. இப்போ இன்னும் அதிகமான வேலை, இப்போ இருக்கிறத விட அதிகமான வேலை அப்படின்ட்டு கம்பேரிட்டிவ் டிகிரியில் தான் சொல்கிறாங்க சரியா? எப்படிப்பட்ட ஜாப்ஸு? மோர் ஜாப்ஸு. மோர் வந்து எப்போவுமே அட்ஜெக்டிவாக வரும் சரிங்களா? இங்கே அட்ஜெக்டிவாக வந்திருக்கு, மோர் இங்கே அட்ஜெக்டிவாக வந்திருக்கு சரியா? மோர் இங்கே அட்ஜெக்டிவாக வந்திருக்கு. இன்னும் நிறைய ஜாப்ஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்டைஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டு வந்து ஒரு அட்வான்ஸ் தான், ஒரு அட்வான்ஸ். பட் மோர் ஜாப்ஸ் ஆர் நீடட். பட்டுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கணும். பட்டுங்கிறது கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்டை சேர்க்கும். முன்னாடி நெகட்டிவ் இருந்துச்சுன்னா பின்னாடி பாசிட்டிவ், முன்னாடி பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா பின்னாடி நெகட்டிவ். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். முன்னாடி பாசிட்டிவ் இருக்குது, அப்போ ஏன்னா பின்னாடி நெகட்டிவ் இருக்குது. இன்னும் நிறைய ஜாப் தேவைங்கிறது நெகட்டிவ். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா பாசிட்டிவாக. ஸ்டாண்டர்டைஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் வந்து ஒரு அட்வான்ஸ் தான், ஆனால் இன்னும் நிறையா ஜாப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா? மோருங்கிற வார்த்தையை வச்சு கொஞ்சம் பார்ப்போமா? மோருங்கிறது அட்ஜெக்டிவாகவும் வரும், அட்வர்பாகவும் வரும் சரியா? மோருங்கிறது அட்ஜெக்டிவாகவும் வரும், அட்வர்பாகவும் வரும். இங்கே எப்படி இருக்குது? மோர் ஜாப்ஸ்னு இருக்குது. மோர் ஜாப்ஸ். ஜாப்ஸுங்கிறது நவுனு. எப்படிப்பட்ட ஜாப்ஸு? எவ்வளோ ஜாப்ஸ் வேணும்? மோர் ஜாப்ஸு. அப்போ இங்கே மோருங்கிறது அட்ஜெக்டிவ் ரைட்டா? இங்கே மோருங்கிறது அட்ஜெக்டிவ். சரி, இப்போது ஷீ இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன், ஷீ இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் ராம் அப்படின்னு இருக்குங்க சரியா? She is more beautiful than Ram. More beautiful. பியூட்டிஃபுல்ங்கிறது என்னது? அட்ஜெக்டிவ். எவ்வளோ பியூட்டிஃபுல்? மோர் பியூட்டிஃபுல். அப்போ மோருங்கிறது அட்வர்ப். மோர் அட்ஜெக்டிவா அட்வர்பான்னு கேட்டால் மோர் அட்ஜெக்டிவாகவும் வரும், அட்வர்பாகவும் வரும் சரியா? இங்கே அட்வர்பாக வந்திருக்கு. ஏன் அட்ஜெக்டிவை பற்றி சொல்கிறது அட்வர்ப், மோர் இங்கே நவுனை பற்றி சொல்கிறது அட்ஜெக்டிவ் சரியா? சரி, ரைட். அடுத்தது யூனியன் கவர்மெண்ட்ஸ். சரி, த யூனியன் கேபினட்ஸ் டிசிஷன். யூனியன் கேபினட் உடைய டெசிஷன். இந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ் வந்துச்சுன்னா உடையன்னு அர்த்தம். யூனியன் கேபினட் உடைய, இதுக்கு பேர் உடைய கேஸ் அப்படின்னு சொல்லுவேன். பொசசிவ் கேஸ். ஆக்சுவலாக சொல்லி கொடுக்குறது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா உடைய கேஸ் அப்படின்னு சொல்லுவேன் சரிங்களா? உடைய கேஸ் அப்படின்னு சொல்கிறது. சரி, உடைய கேஸு
யூனியன் கேபினெட் உடைய அப்படின்ட்டு அதுக்குள்ளே 5 நிமிஷம் ஆகிட்டா. சரி, இது எதுக்கெலாம் போடுவோன்னா மை, என்னுடைய, நம்முடைய, உன்னுடைய, அவனுடைய, அவளுடைய, அதனுடைய, அவர்களுடைய, இது எல்லாமே உடைய கேஸு. இது ஷார்ட்கட்டில் நம்ம சேனலில் ஷார்ட்கட் வீடியோவில் சொல்லியிருப்போம். இது உடைய கேஸு. உடைய கேஸுக்கு பின்னாடி என்ன வரும்? நவுனு வரும். நவுனு தான் இருக்காங்க, அப்படி தானே? நவுன் தானே இருக்குது. ஆமாம், நவுனுடைய ஷார்ட்கட் SIONல முடிஞ்சாலே நவுன் தான். நவுனுடைய ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். TY, TION, NESS, MENT, இந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்போம். இப்போ 8 9 இருக்குது நவுன் ஷார்ட்கட்டு. சரிங்களா? நவுன் ஷார்ட்கட் தெரியும்னு நினைக்கிறேன். TY, TION, NESS, MENT, SION, இந்த மாதிரி. சரியா? சுரேஷ் ஐஎஸ் அகாடமி சேனலில் இந்த நவுனுக்குரிய ஷார்ட்கட்டு, அப்ஜெக்டிவ் ஷார்ட்கட்லாம் போட்டிருப்பேன். நவுனு சொல்லும்போது, அப்ஜெக்டிவ் சொல்லும்போது. சரியா? அங்கே இருக்கிறது தான் இங்கே இருக்கும், இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த ஷார்ட்கட்டு மட்டும் நிறையா அதில் சொல்லியிருப்பேன். சரியா? அதில் பார்க்கணுன்னா பார்த்துருங்க. சரி, to create 2 + V1. சரி, to create 2 + V1. To create what? To create what? To create what? NRA, நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. வாட்டுங்கிற கேள்வியை ஆன்சர் பண்ணால் அது ஆப்ஜெக்ட். சரியா? to create a national recruitment agency. அடுத்தது to conduct what? To conduct what? A screening examination. இதுவும் என்னது? ஆப்ஜெக்ட். அடுத்தது எத்தனை கலர் போக போகுதுன்னு தெரியலையே. for preposition, non-gazetted jobs prepositional object. கெசட்டட் அப்படின்னா மீனிங் பார்க்கணும். சரியா? இப்போ இந்த கெசட்டடுங்கிற வார்த்தைக்கு தெரில அப்படின்னா உடனே என்ன பண்ணணும்? மீனிங் பார்க்கணும். ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மீனிங் ரொம்ப டீப்பாக போகலை. சரியா? பேசிக்கான விஷயங்களுக்கு சொல்கிறேன். சரியா? கெசட்டட் ஜாப்ஸுக்கு மறக்காமல் மீனிங் பார்த்து கீழே கமெண்ட் பண்ணிடு. கெசட்டட் ஜாப்ஸ், கெசட்டட் அப்படின்னா என்ன பண்ணணும், என்னது அப்படின்னு அர்த்தம், என்ன மீனிங் அப்படின்னு சொல்லணும். நான் கெசட்டட்னா என்னன்னு சொல்லணும். சரியா? ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷன், ஸ்க்ரீனிங்னா என்னது அப்படின்ட்டு. ஸ்க்ரீனிங்னா என்னது அப்படின்னா நம்ம வீட்டில் ஒன்று வைப்பாங்க. அதாவது இப்படி இருக்கும், இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக இருக்கும், நிறையா இருக்கும், இப்படியே போட்டு இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாவு ஏதாவது இருந்துச்சு, மாவுனா இட்லி மாவு, தோசை மாவு இல்லை, வேறு. சரி, அந்த ஃப்ளார்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அதில் இருக்கிறத அழுக்க இது பண்ணணும், அதில் இருக்கிறத இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணணும்னா அது இப்படி தான் இருக்கும். இதில் அப்படியே போடுவாங்க, இப்படி போடுவாங்க, இதை அப்படியே ஷேக் பண்ணுவாங்க. இதை அப்படியே ஷேக் பண்ணால் அந்த இது மட்டும் கீழே விழுந்துடும். சரிங்களா? ஃப்ளார் மட்டும் கீழே விழுந்துடும், இம்ப்யூரிட்டிஸ்லாம் இதில் சிக்கிடும். சரிங்களா? இப்போ இதுக்கு பேர் தான் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீனிங்னா ஒன்றும் இல்லை, தேவையானதை மட்டும் எடுக்கிறதுக்கு பேர் தான் ஸ்க்ரீனிங். சரியா? தேவையானதை எடுக்கிறது மட்டும்தான் ஸ்க்ரீனிங். அப்போ இங்கே ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்னால் என்னது? இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை தான் ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தேவையானவங்க மட்டும்தான் வரணும் அப்படின்ட்டு பார்த்து வைக்கிற எக்ஸாமு. ஸோ ஸ்க்ரீனிங் எக்ஸாம். சரியா? சரி, ரைட்டு. இப்போ இது இப்போ நம்ம பார்க்குறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பார்ப்போம். இந்த சென்டென்ஸு இங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது? இங்கே முடியுது. சரியா? இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. சரி, எத்தனை கிளாஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால், எத்தனை கிளாஸ் இருக்குது இங்கே பார்த்துக்கோ. இங்கே ஒரு கமா இருக்குது, இதாக இருக்கா? கெசட்டட் ஜாப்ஸுக்கு அப்புறம் ஒரு கமா இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த பேங்கிங் பர்சனல் செலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு கமா இருக்குது. இது ஒரு கிளாஸ் இல்லை, இது ஒரு ஃப்ரேஸ். சரியா? ஃபைனைட் வெர்ப் இருக்காது. அப்போ இதை தனியாக பிரிக்கணும்.
எப்படி நீங்கள் கரெக்டாக இப்படி தனியாக பிடிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரியா? எப்படின்னு சொல்கிறேன். நம்ம நியூஸ் பேப்பரில் கமா இருக்கும். நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு பிரிங்க. நியூஸ் பேப்பரில் என்ன இருக்கும்? கமா இருக்கும். கமா வச்சு பிடிக்கணும். சரியா? அப்போது இதில் பாருங்க, நான் வரிசையாக சொல்லிக்கிட்டே வரேன். யூனியன் கேபினெட்ஸ் டிசிஷன் டு கிரியேட்டுங்கிறது 2+V1 நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி ஆப்ஜெக்ட் அப்படி தானே. டு கிரியேட் வாட்? நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. இப்போ இது ஆப்ஜெக்ட். டு கண்டக்ட் என்னது? இன்ஃபினிட்டிவ் 2+V1. டு கண்டக்ட் வாட்? ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷன் ஃபார் ப்ரிப்போசிஷன் நான் கெசட்டட் ஜாப்ஸ் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். சரியா? இந்த இஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த இஸ் இருக்கிறதுல இங்கே ஒரு இஸ்ஸு. இந்த இஸ்ஸுடைய சப்ஜெக்ட் எது? இந்த இஸ்ஸுடைய சப்ஜெக்ட் எது? த யூனியன் கேபினெட்ஸ் டிசிஷன். த யூனியன் கேபினெட்ஸ் டிசிஷன் இஸ் அந்த டிசிஷனை தான் சொல்ல போகிறோம். ஏன்னா அதுதான் சப்ஜெக்ட். சரியா? அப்போது நடுவில் இருக்கிற எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வாசித்தாதான் புரியும். சரியா? யூனியன் கேபினெட்டு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கு. என்ன டிசிஷன்னு இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டிசிஷனுங்கிறது இஸ் ஆர்டிக்கல். வெல்கம்ங்கிறது அட்ஜெக்டிவாக வந்திருக்கீங்க. சரியா? வெல்கம்ங்கிறது அட்ஜெக்டிவாக வந்திருக்கு. வெல்கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் மெஷர். இது நவுன். எப்படிப்பட்ட மெஷர் அப்படின்னா வெல்கம் மெஷர் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, மெஷரை மட்டும் நீ நவுனாக எடுக்கணும்னா எடுத்துக்கோ. எப்படிப்பட்ட மெஷர்? ரிஃபார்ம் மெஷர். எப்படிப்பட்ட மெஷர்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர். எப்படிப்பட்ட மெஷர்? வெல்கம் மெஷர். அப்போ இது மூணுமே அட்ஜெக்டிவ் மாதிரி தான். வெல்கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் மெஷர். அதில் வெல்கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ங்கிறது அட்ஜெக்டிவ், மெஷருங்கிறது நவுன். எதை சொல்கிறாங்க? எதை வெல்கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் மெஷர்னு சொல்கிறாங்கன்னா, யூனியன் கேபினெட்டுடைய முடிவு. இது என்ன முடிவு எடுத்துச்சுன்னு இதில் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அந்த முடிவு வந்து ஒரு வெல்கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் மெஷர்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, இப்போ இந்த நடுவில் இருக்கிற கதைகளில் இது வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த க்ரீனில் மார்க் பண்ணிஇருக்கிறத மட்டும் பார்க்கல. அப்படி தானே? இப்போ அதை பார்த்துருவோம். சரியா? இதுதான் பெரிய பிரச்சனைகள் வரும் நம்ம இவங்களுக்கு. V3ல் ஆரம்பிக்கிறது, V1 INGயில் ஆரம்பிக்கிறது. இப்போது நான் அடித்து சொல்கிறேன், இந்த கொஸ்டின் ஏதோ ஒரு டெஸ்ட்டில் கனெக்டரில் எடுக்க போகிறாங்க இந்த கொஸ்டினை. சரியா? இந்த கொஸ்டினை கண்டிப்பாக கனெக்டரில் எடுப்பாங்க. எலிமினேட்டிங்னு V1 INGயில் வந்திருக்கு. V1 ING பாதி பேருக்கு சந்தேகம், V1 INGலே தான் வருமா இப்படி அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா? இந்த V1 ING எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு மீதியம் முடிச்சிருவோம். சரியா? மீதியம் முடிச்சிருவோம். நான் இந்த 2 பக்கத்துக்கு 20 நிமிஷம்னு வச்சுருந்தேன். நம்ம வழக்கம் போல் போகிற ஸ்பீட்டுக்கு இங்கே இந்த 2 பக்கத்துக்கு 20 நிமிஷம் வச்சுருந்தேன். சரி, ஒரு பக்கத்துக்கு தான் 20 நிமிஷம் போல். இன்னொரு பார்ட் வேணால் போட்டுருவோம். சரியா? டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வீக்லி 2 3 இனிமேல் போட ட்ரை பண்ணுறேன். த ஆர்டிக்கல் நீடு தான் நவுன். ஃபார் ப்ரொபோஷன் கேண்டிடேட்ஸ் ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட். டு டேக் 2+V1 to take what? Separate examinations of proposition. Railway Recruitment Board proportional object. Staff Selection Commission proportional object. Institute of Banking Personnel Selection proportional object. அப்போ எத்தனை ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட்னா இந்த ஆஃபுக்கு 1 2 3 ப்ரொபோசிஷனல் ஆப்ஜெக்ட். சரியா? இதில் ரெக்ரூட்மெண்ட், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு அப்புறம் ஒரு கமா இருக்கும். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு அப்புறம் ஒரு ஆண்ட் இருக்கும். அப்புறம் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் இருக்கும். சென்டென்ஸ் அக்கு வேற ஆணி வேற நம்ம வந்து பிரிக்கணும். சரிங்களா? பிரித்து இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த கொஸ்டின் வந்தாலும் எந்த பரீட்சைக்கு நீங்கள் போனாலும் நின்று அடிக்கலாம். சரிங்களா? ஈஸியாக நின்று அடிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும்.
இந்த மாதிரி இப்படி பிடிக்கிறது. சரியா? நம்ம அந்த V1INGயை நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது இந்த கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது எப்படி போடணும் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? ஒன்றும் இல்லை, ஹீ சா த ஸ்னேக் ஹீ ரேன் அவேங்கிறது தான். 2 சென்டென்ஸ் இருக்குது. சரியா? ஹீ சா த ஸ்னேக், ஹீ சா த ஸ்னேக் ஃபுல்லாக எழுதிடுவோம். இது தெரிஞ்சவங்களும் கொஞ்சம் பார்க்கணுன்னா பார்த்துருங்க. சரிங்களா? ஏன்னா இந்த விஷயம் வந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இதை வந்து நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறேன்னா இல்லை என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஹீ சா த ஸ்னேக் ஹீ ரேன் அவே அப்படின்ட்டு இருக்கு. இந்த 2 சென்டென்ஸை நிறைய விதத்தில் சேர்க்கலாம். சரியா? ஹீ சா த ஸ்னேக், ஹீ சா த ஸ்னேக் அண்ட் ஹீ ரேன் அவே அப்படின்னு கன்ஜெக்ஷன் போட்டு சேர்க்கலாம். இல்லை ஹீ சா த ஸ்னேக் பட் ஹீ ரேன் அவேன்னு போடலாம். பட் ஹீ ரேன் அவே போட முடியாது. பட்டு போட்டால் 2 ஆப்போசிட் இருக்கணும். சரிங்களா? அண்ட் ஹீ ரேன் அவே போடலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாதது, நம்ம தெரியாத ஒரு கான்செப்ட் என்னன்னு சொல்கிறோம். 2க்குமே டூவர் சேம், 2க்குமே டூவர் சேம், 2க்குமே ஆக்டிவ் வாய்ஸ், சேம் டூவர், டூவர் சேமாக இருக்குது. 2மே எதில் இருக்குது? ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. 2க்குமே டூவர் சேமு, 2மே ஆக்டிவ் வாய்ஸ். சரிங்களா? 2மே டூவர் சேம், 2மே ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நடக்கிற ஆக்ஷன் இது, ஃபஸ்ட்டு நடக்கிற ஆக்ஷன் எது அப்படின்னு பார்த்தா பார்க்குறது. இதுதான் ஃபஸ்ட்டு நடக்கிற ஆக்ஷன். கரெக்டாக? இப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோ, 2 ஆக்ஷனுக்கு டூவர் சேமு, 2மே ஆக்டிவ் வாய்ஸு. இப்படி இருந்தால் மட்டும்தான் இப்படி சேர்க்கணும். சரியா? டூவர் சேமு ஆக்டிவ் வாய்ஸ். சரியா? டூவர் சேம் ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நடக்கிற ஆக்ஷனாக V1INGயில் எழுதணும். சீயிங் த ஸ்னேக், ஹீ போடக்கூடாது. ஃபஸ்ட் நடக்கிற ஆக்ஷனை எப்படி எழுதணும் அப்படின்னா, என்னாச்சு, ஃபஸ்ட் நடக்கிற ஆக்ஷனை V1INGயில் போடணும். சீயிங் த ஸ்னேக். சரியா? ஹீ போடக்கூடாது, இந்த ஹீயை போடக்கூடாது, இது போடக்கூடாது. வெறும் சாவை சீயிங் V1INGயை மாற்றிடணும். சீயிங் த ஸ்னேக் அப்படின்னு மாறிடும். அடுத்தது ஹீ ran away, seeing the snake he ran away. சரியா? இப்படி போடணும். இதை இன்னொரு விதமாக எழுதணும் அப்படின்னா, he ran away seeing the snake இப்படியும் எழுதலாம். கமா எங்கே போடுறேன்னு பார்த்துக்கோ. he ran away seeing the snake. இப்போ இதில் இது ஒரு கிளாஸு. சரியா? இது ஒரு ஃப்ரேஸ், இது ஒரு கிளாஸு, இது ஒரு ஃப்ரேஸு. 2ஐயும் எப்படி சேர்த்துருக்கோன்னா அந்த V1ING கனெக்டரை வச்சு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த 2 சென்டென்ஸை பிரித்து எழுத சொன்னாங்கன்னா எப்படி எழுதுவீங்க? ஹீ ரேன் அவே, ஹீ சா த ஸ்னேக் அப்படின்னு பிரித்து எழுதுவோம். சேர்த்து எழுதணும்னா ஹீ ரேன் அவே சீயிங் த ஸ்னேக், அப்படி இல்லைன்னா சீயிங் த ஸ்னேக் ஹீ ரேன் அவே. இப்போ இதுக்கு வா, இந்த சென்டென்ஸில் என்ன இருக்குது? எலிமினேட்டிங்னு இருக்குது. சரியா? இங்கே சேர்த்து எழுதியிருக்காங்க, நம்ம பிரித்து எழுத போகிறோம். எலிமினேட்டிங்னு இருக்குது. ஹீ இதாக இருக்குல்ல, இங்கேருந்து இங்கே வரைக்கும் இது என்ன அர்த்தம்னா ஹீ ரேன் அவே அப்படின்னு இருக்குது. இங்கேருந்து இங்கே வரைக்கும் எப்படி இருக்குன்னா சீயிங் த ஸ்னேக் அப்படின்னு இருக்குது. சீயிங் V1ING மாதிரி இருக்குதுல்ல, அதே அந்த சென்டென்ஸ் சின்ன சென்டென்ஸ், இது பெரிய சென்டென்ஸ், அவ்வளோதான். ஹீ ரேன் அவே, இது ஹீ ரேன் அவே, இது சீயிங் த ஸ்னேக். சரியா? இப்போ இந்த சென்டென்ஸு ஏன் V1ING வச்சு சேர்த்துருக்காங்க அப்படின்னா, யூனியன் கேபினெட்ஸ் டிசிஷன் இருக்குல்ல, யூனியன் கேபினெட்ஸ் டிசிஷன், த யூனியன் கேபினெட்ஸ் டிசிஷன்
eliminated the need for candidates to take jobs அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு சென்டென்ஸ். சரிங்களா? இந்த இது வரைக்கும் eliminated the need to take jobs அப்படின்ட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ இங்கே the union cabinet's decision created a national recruitment agency அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? இதை கொஞ்சம் இப்போதைக்கு விட்டுருங்க. இஸ் வெல்கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஃபார்மேஷன் இப்போதைக்கு விட்டுருங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக அதை தள்ளி வச்சுருவோம். சரியா? த யூனியன் கேபினட்ஸ் டிசிஷன் இதை வந்து கிரியேட்டட்னு நான் மாற்றிக்கிறேன். சரிங்களா? என்னுடைய வசதிக்காக கொஞ்சம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. created a national recruitment agency to conduct a screening examination for non-gazetted jobs. The union cabinet's decision eliminated the need for candidates to create separate. இப்படி இருக்குது. சரியா? இப்படி இருக்கிறது தான் சேர்த்து எழுதுகிறாங்க. The union cabinet's decision created a national அப்படியே எழுதிட்டு இங்கே திரும்ப யூனியன் கேபினட்ஸ் டிசிஷன் எலிமினேட்டட்னு இருந்ததை இந்த யூனியன் கேபினட்ஸ் டிசிஷன்கிறத தூக்கிட்டு எலிமினேட்டிங்னு போட்டுருவாங்க. eliminating the need for candidates to take a separate examination. இது வந்து வெல்கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர் இப்போதைக்கு வேண்டாம். சரியா? இது வரைக்கும் படிச்சோம். கிரியேட்டடாக இது eliminating the need for இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோம். இந்த ரெண்டு சென்டென்ஸு V1 ஜாயின் பண்ணுறது எப்படின்னு புரியுதான்னு பாருங்கள். சரிங்களா? இது ரொம்ப 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 முக்கியம். கனெக்டர்ஸ்க்கு வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்களா? கனெக்டர்ஸில் ஃபஸ்ட்டு இதை தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? இது ஆக்சுவலாக குரூப்பில் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு எத்தனையோ தடவை வந்திருக்கும். சரியா? எலிமினேட்டிங் இந்த V1 வச்சு எப்படி சேர்க்குறாங்க அப்படின்னு தெரியும். சரியா? ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த சென்டென்ஸை மட்டும் முடிச்சுருவோம். ஃபார் சம் இயர்ஸ் நவ். ஃபார் ப்ரொபோசிஷன் இயர்ஸுங்கிறது நவுன். எத்தனை இயர்ஸு? சம் இயர்ஸ். சம் போடலாமா அப்படின்னா போடலாம். சம்முங்கிறது கவுண்டபிளுக்கும் போடலாம், அன்கவுண்டபிள் நவுனுக்கும் போடலாம். சரியா? சம்மும் எனியும் கவுண்டபிளுக்கும் போடலாம், அன்கவுண்டபிளுக்கும் போடலாம். சரியா? ஃபியூ மெனி இது கவுண்டபிள் மட்டும் தான் போட முடியும். ஃபியூ மெனியும் கவுண்டபிள் மட்டும்தான். லிட்டில் மச் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். லிட்டிலும் மச்சும் லிட்டிலும் மச்சும் அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு மட்டும்தான் போட முடியும். ஃபியூ மெனி கவுண்டபிள், லிட்டில் மச்சு அன்கவுண்டபிள். சரியா? இப்போ இங்கே சம் இயர்ஸுங்கிறது கவுண்டபிளாக அன்கவுண்டபிளான்னு கேட்டால் கவுண்டபிள் ப்ளூரல் இருந்துச்சுன்னா கவுண்டபிள் நவுன் வீடியோலன்னு சொல்லியிருப்பேன். சரியா? இப்போ இயர்ஸுங்கிறது கவுண்டபிள். சம் போடலாம், போட்டாச்சு. ஸோ சம் இயர்ஸ் நவ்வுங்கிறது இந்த இதுக்கு வேண்டாம். சரியா? இப்போ சம் இயர்ஸ் நவ் அப்படின்னா இப்போ கொஞ்ச காலமாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? இப்போ கொஞ்ச காலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஒன்று புரிஞ்சுக்கோ, இங்கே ஒரு ஃபார் இருக்கு. சரியா? ப்ரிப்போசிஷன் இங்கே ஒரு ஃபார் இருக்கு, ஆஃப் இருக்கு. சரியா? வேறு இங்கே ஃபார் இருக்கு. ஃபார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப், இதுக்காக, எந்த பர்பஸுக்காக பண்ணுறோமோ அதுக்கு பின்னாடி தான் ஃபார் போடுவோம். அதாவது எதுக்காக இல்லை யாருக்காக பண்ணுறோமோ அதுதான் ஃபார். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஐ டூ திஸ் ஃபார் யூ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபாருக்கு பின்னாடி யாருக்காக பண்ணுறேன் இல்லை எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு போடுறோம். சரிங்களா? ஃபாருங்கிறது யாருக்காக பண்ணுறேன், உங்களுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக போடுறேன். ஃபார் யூ அப்படின்னு போடுறேன். ஐ டூ திஸ் ஃபார் மணி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபாருக்கு பின்னாடி என்ன போடுறேன்? எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு போடுறேன். எதுக்காக பண்ணுறேன் இல்லை யாருக்கு, என்ன பர்பஸுக்காக அப்படின்னு வர்றது தான் அந்த ஃபார். சரியா? இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா தமிழில் காகன்ட்டு வரும், இதற்காகன்ட்டு வரும். இங்கே பாருங்களேன், ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷன் ஃபார் நான் கெஸ்டட் ஜாப்ஸ்னு இருக்கா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் கெஸ்டட் ஜாப்ஸுக்காக ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷன். அடுத்தது கேண்டிடேட்ஸுக்கான நீடு,
கேண்டிடேட்ஸுக்கான, கேண்டிடேட்ஸுக்காக, கேண்டிடேட்ஸுக்கான அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? இந்த நீட் இருக்குல்ல, இந்த நீட் யாருக்காக, எந்த பர்பஸுக்காக, இல்லை யாருக்காக எந்த பர்பஸுக்காக அப்படின்னா கேண்டிடேட்ஸுக்காக அப்படின்ட்டு வருதா? இங்கேயும் பாருங்கள், கொஞ்சம் வருஷம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சரியா? இது என்ன அர்த்தம்? ஃபார் சம் இயர்ஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னு சொல்கிறேன். ஃபார் போட்டால், சின்ஸ் போட்டால் ஸ்லைட்டு டிஃப்ரென்ஸ் வரும். அப்படி தானே நம்மளுக்கு தெரியும் தானே. ஃபாரு போட்டால், சின்ஸ் போட்டால், ஃபார் போட்டால் 2 years ஃபுல் டைம். ஃபாருக்கு பின்னாடி டைம் சொல்ல போகிறோம். சரியா? இந்த ஃபாருக்கு பின்னாடி டைம் சொல்லலை, இந்த ஃபாருக்கு பின்னாடி டைம் சொல்லலை, இந்த ஃபாருக்கு பின்னாடி டைம் சொல்ல போகிறோம். சரியா? இது எப்படி, இந்த எடிட்டோரியல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீ கிராமர் கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இந்த எடிட்டோரியல் இருக்கணும். சரிங்களா? சரி, டைம் சொல்ல போகிறோம். ஃபார் 2 years, ஃபார் சம் இயர்ஸ், ஃபார் 5 months, ஃபார் 3 days, இந்த மாதிரி தான் வரும். சின்ஸ் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, எப்போ இருந்து பண்ணுறோம், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் தான் சொல்லுவோம். சரியா? சின்ஸ் போட்டால் என்ன போடுவோம் அப்படின்னா, சின்ஸ் போட்டு சின்ஸ் 1996, சின்ஸ் திவாலி, சின்ஸ் செப்டம்பர் 26, இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட் அந்த மாதிரி போடுவோம். சரியா? சின்ஸ் போட்டால் ஒரு நாளோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாயிண்ட்டு தான் போடுவோம், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் போடுவோம். சரியா? ஃபார் போட்டால் இங்கே பாரு, இப்போ மார்ச்சில் இருந்து ஆகஸ்ட் வரைக்கும்னு வச்சுக்கிறோம். சரியா? மார்ச்லேருந்து ஆகஸ்ட்னா எத்தனை வருஷம், எத்தனை மாதம்? 5 மாதம். அப்படி தானே? 5 மாதம். இங்கே தான் மார்ச் இருக்குது, இங்கே தான் ஆகஸ்ட் இருக்குது. இப்போ இதை சின்ஸில் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்னா, சின்ஸு மார்ச், அவ்வளோதான். ஃபார் போட்டோம் அப்படின்னா இது ரெண்டுக்கு நடுவில் எவ்வளோ இருக்குது? 5 மாதம் இருக்குதா? அப்போ என்ன போடுவோம்னா ஃபார் 5 months, 5 months, ஃபார் 5 months அப்படின்னு போடுவோம். சரியா? இந்த சின்ஸு ஃபார் ரெண்டுமே எதுக்கு வரும் அப்படின்னா, எந்த டென்ஸுக்கு வரும் அப்படின்னா ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட், இல்லை ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஐயோ கொச்சேன்னு அசிங்கமாக இருக்குதே. இன்னொரு பேஜை போட்டுருவோம். ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட்டு இல்லைன்னா ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட்டு கண்டினியூஸ். எப்போ சின்ஸும் ஃபாரும் டைமை குறிக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா, சின்ஸும் ஃபாரும் ப்ரொப்போசிஷனாக டைமை குறித்து வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கும், இல்லை ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கும். சரியா? இப்போ இங்கே இப்படி இருக்கான்னு பார்ப்போமா? ஒரு பக்கத்தில் இவ்வளவு செஞ்சது என்னுடைய தப்பு தான் நினைக்கிறேன். சரியா? ரொம்ப ஆழமாக அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா 1 மணி நேரத்தில் ஒரு எடிட்டோரியலாக முடிக்கவே முடியாது. சரியா? பாதி எடிட்டோரியல் பாரு, ஒரு ஃபஸ்ட்டு 5 லைனுக்கு இவ்வளோ டைம் ஆகுது. இல்லை, ஆக்சுவலாக இனிஷியலாக படிக்கிறதுனால இவ்வளோ டைம் ஆகும். சரிங்களா? இல்லைன்னா கொஞ்சம் வேகமாக போகும். நான் கிளாஸ் எடுக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகும். சரி, ஹாவ் பீன் யூஸிங், எந்த டென்ஸ் இது? ஹாவ்ங்கிறது ப்ளூரல், ரயில்வேஸ்க்காக போட்டிருக்காங்க. ஹாவ் பீன் யூஸிங் ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபார் வந்திருக்கிறதுனால தான் ஹாவ் பீன் யூஸிங் போட்டிருக்காங்க. சரியா? ஹாவ் பீன் யூஸிங் போட்டிருக்காங்க. ரைட்டு, முடிக்க போகிறோம். ஹாவ் பீன் யூஸிங் வாட்? கான்ட்ராக்சுவல் லேபர். கான்ட்ராக்சுவல் லேபருங்கிறது ஆப்ஜெக்ட். இன் ப்ரொபோர்ஷன் ப்ராஜெக்ட்ஸு சர்வீசஸ் ப்ரொபோசிஷனல் ஆப்ஜெக்ட்டு அண்டுங்கிறது அதை சேர்க்கறதான கன்ஜங்ஷன். சரிங்களா? பட்டுங்கிறது திரும்ப கன்ஜங்ஷன்
என்ன பண்ணுது, பட் என்ன பண்ணுது, அண்ட் வந்து இது ரெண்டையும் சேர்க்குது. பட் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபாரில் இருந்து சர்வீசஸ் வரைக்கும், அப்புறம் த கவர்மெண்ட் ரிமைன்ஸ் எ மேஜர் ரெக்ரூட்டர் அதையும் சேர்க்குது. 2 கிளாஸு சேர்க்குது. சரியா? இந்த பட்டுங்கிறது ஃபாரில் இருந்து சர்வீசஸ் வரைக்கும் ஒரு கிளாஸு, பட்டில் இருந்து மேஜர் ரெக்ரூட்டர் வரைக்கும் இன்னொரு கிளாஸ், அதை சேர்க்குது. சரியா? பட் த கவர்மெண்ட் சிஸ்டம், இது சப்ஜெக்டு, ரிமைன்ஸுங்கிறது வேர்பு. ஒரு மேஜர் ரெக்ரூட்டராக இருக்குது, இது வந்து ஒரு மேஜர் ரெக்ரூட்டராக இருக்குதுன்னு சொல்லுது. ஒரு மேஜர் ரெக்ரூட்டராக இருக்குது. ரிமைன்ஸுங்கிறது ஒரு ஸ்டேட் வேர்பு. ஸ்டேட் வேர்புனால் என்னது அப்படிங்கிறது இப்போ இல்லை, அடுத்த வீடியோவில் வேணால் சொல்கிறேன். சரியா? அந்த ரிமைன்ஸுங்கிறது ஸ்டேட் வேர்பு, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டேட் வேர்ப்னால் என்னென்னு தெரியும், கிளாஸில் கொஞ்சம் பேர் இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கனாலும் தெரியும். ஸ்டேட் வேர்ப் அப்படின்னா அது என்ன ஷார்ட்கட் போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். சரியா? அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்ன ஷார்ட்கட் போடணும். ரிமைன்ஸுங்கிறது ஒரு ஸ்டேட் வேர்ப். எப்படி சொல்கிறேன், ஒரு மேஜர் ரெக்ரூட்டராக இருக்குதுன்னு வருது, ஆக்ஷன் வரல, ஸ்டேட்டு தான் வருது. சரி, இந்த வீடியோவில் இது போதும். இது ஒரு புது ட்ரை தான். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள்.